ஒரு ஊர், அதோட ஆன்மா, அதோட கதை, அதோட எல்லா கலர்ஸையும் வெறும் வார்த்தைகள்ல அடக்கிட முடியுமா? வாங்க, இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்காக ஊரும் வாழ்வும் புத்தகத்தை ஒரு வழிகாட்டியா வச்சு ஒரு கிராமத்தோட முழு சித்திரத்தை நாம ஒன்னா சேர்ந்து வரையலாம். பாருங்க, இந்த புத்தகம் வெறும் பேப்பர்ல எழுதின எழுத்துங்க இல்ல. இது தும்பாளேன்னு ஒரு கிராமத்தோட தனித்துவமான அடையாளத்தை, அங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கைய அப்படியே பாதுகாக்க நினைச்ச ஒரு பெரிய முயற்சி. சொல்லப்போனா இது ஒரு சமூகத்தோட வாழ்க்கைய அப்படியே பதிவு செஞ்ச ஒரு பொக்கிஷம். நாம வரைய போற ஓவியத்துக்கான கேன்வாஸ் இதுதாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு ஊரோட துடிப்ப, அந்த மக்களோட சிரிப்ப, அவங்களோட நினைவுகளை இப்படி ஒரு புத்தகத்துக்குள்ள உண்மையாலுமே கொண்டு வந்துட முடியுமா? வாங்க, இந்த பயணத்துல இதுக்கான விடைய நாம சேர்ந்து தேடலாம். இந்த அருமையான முயற்சிக்கு பின்னாடி இருக்கிறவர் வி.பி. ரகுவரன். அவர் இந்த நூலை அவரோட அப்பாவுக்கும் தாய்மாமனுக்கும் அர்ப்பணிச்சிருக்கார். அதனாலேயே இது வெறும் ஒரு ரிசர்ச் மட்டும் இல்ல, இதுல ஒரு பெரிய பாசமும் அன்பும் கலந்திருக்கு. இந்த ஒரு பர்சனல் டச் தான் இந்த டாக்குமெண்ட்க்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. சரி, நம்ம சித்திரத்தை வரைய ஆரம்பிக்கலாமா? எந்த ஒரு படத்துக்கும் முதல் புள்ளி அதோட பேர் தானே. இந்த ஊரோட பேரு தும்பாளை. அங்க நிறைய தும்பை செடி இருந்ததால தான் இந்த பேர் வந்துச்சா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1930கள்லயே இந்த தும்பை நார்லிருந்து கயிறு செஞ்சு வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, பேர்லயே அந்த ஊரோட தொழிலும் இயற்கையும் எப்படி ஒன்னா கலந்திருக்குன்னு. இப்போ நாம வரைஞ்ச அவுட்லைனுக்குள்ள முதல் லேயர் கலர் ஆட் பண்ணலாம். அந்த ஊரோட கலாச்சாரத்தை பளபளன்னு காட்டுற வாழ்க்கையோட ரொம்ப கலர்ஃபுல்லான சடங்குகளை பத்தி இப்போ பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்த 31வது நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அன்னிக்குதான் அந்த குழந்தைய முதல் முறையா கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது வெறும் ஒரு சடங்கு இல்லைங்க, அந்த குழந்தைய இந்த சமூகத்தோடையும் அவங்க நம்பிக்கைகளோடையும் இணைக்கிற முதல் படியது. அடுத்தது பூப்பு நீராட்டு விழா. ஒரு பெண்ணு வயசுக்கு வர்றத 5 நாள் ஊரே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இது அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்குறது மட்டும் இல்ல, ஊரே சேர்ந்து கொண்டாடுற ஒரு செம்ம கலர்ஃபுல்லான நிகழ்வு. இந்த பிறப்பு, பூப்பெய்துதல் மாதிரியே கல்யாணங்களும் அந்த கிராமத்தோட பாரம்பரியத்துல ஆழமா வேரூன்றி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சடங்கும் ஒரு தனி வண்ணம் மாதிரி. இவையெல்லாம் சேர்ந்துதான் அந்த கிராமத்தோட வாழ்க்கைங்கிற அழகான கோலத்தையே வரையுது. காலம் மாற மாற இந்த சித்திரத்தோட கலர்ஸும் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உதாரணத்துக்கு 1920கள்ல கல்யாணத்துக்கு பெண்கள் துறவைன்னு ஒரு ஸ்பெஷல் புடவை கட்டியிருக்காங்க. 1940கள்ல பாவாடை ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஆனா 1950களுக்கு பிறகு பாருங்க, ஆண்கள் பேண்ட் போட ஆரம்பிச்சதும் பெண்கள் புது புது டிசைன்ல புடவை கட்ட ஆரம்பிச்சதும் அந்த ஊரோட தோற்றத்தையே மாத்திருச்சு. சரி, நம்ம ஓவியத்துல கலர்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டாமா? அதுக்கு தேவை குட்டி குட்டி டீட்டெயில்ஸ். வாங்க, அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள எட்டி பாப்போம். எந்த ஒரு கிராமத்தோட இதயமும் அங்க வாழற மக்கள் தானே. தும்பாளை கிராமத்துல நாட்டு வைத்தியர்கள், துணிக்கடை வச்சிருக்கிறவங்க, பனையோலையில பொருள் செய்றவங்க, விவசாயிகள், ஏன் சுடுகாட்டு தொழிலாளிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தருமே அந்த சமுதாயத்தோட ஒரு முக்கியமான அங்கம். இவங்க தான் அந்த சமூகத்தை உண்மையிலேயே தாங்கி பிடிக்கிற தூண்கள். வேலை மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஓய்வு நேரமும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. 1930கள்ல பசங்களோட ஃபேவரட் ஸ்ட்ரீட் கேம் கிட்டிப்புல். ஆனா 1940கள்ல காந்தப்பந்துன்னு ஒரு புது கேம் வந்ததும் அது மக்களோட பொழுதுபோக்கு முறையே மாத்திடுச்சு. இப்போ நம்ம வரைஞ்சுகிட்டு இருக்கிற இந்த சித்திரத்தோட இதய பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சமூகத்தோட உண்மையான ஆன்மாவை எது காட்டுறது? நிச்சயமா அவங்களோட கலைகளும் ஆன்மீக நம்பிக்கைகளும் தான். இந்த ஒரு வரி எவ்ளோ அழகான விஷயத்த சொல்லுது பாருங்க. தும்பாளை கிராமத்துல கலைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது அவங்க அன்பை காட்டுற ஒரு வழி. வெளியூர்லேருந்து பெண்கள் வந்தா அவங்கள பாட்டு பாடி கும்மி அடிச்சு வரவேற்கிறது அந்த மக்களோட பிணைப்ப அழகா காட்டுது. இதுதாங்க நாம வரைகிற ஓவியத்தோட உண்மையான உயிர். அவங்களோட கலை வெளிப்பாட்டோட உச்சம்னு சொன்னா அது இந்த நாடகங்கள் தான். கோவில் திருவிழாக்கள்ல போடுற இந்த நாட்டுப்புற நாடகங்கள் அந்த மக்களோட கதைகளையும் நம்பிக்கைகளையும் உணர்ச்சிகளையும் அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா இருந்திருக்கு. இந்த நாடகங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். 1941ல அந்த ஊர்ல இருந்த ஒரு நாடகக் குழு 7 பாகங்கள் கொண்ட இராமாயணத்தை நாடகமா அரங்கேற்றிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமமே ஒன்னா சேர்ந்து ஒரு இதிகாசத்தோட 7 பாகங்களையும் மேடை ஏத்துறதுங்கிறது எவ்ளோ பெரிய கலைமுயற்சி. இந்த கலைகளுக்கும் சமூக வாழ்க்கைக்கும் ஆணிவேரா இருக்கிறது அவங்களோட ஆழமான ஆன்மீகம்தான். முத்துமாரி அம்மன், வைரவர், அன்னமார்னு
இந்த மாதிரி நாட்டார் தெய்வங்கள் தான் அந்த சமூகத்தை ஒன்னா பிணைச்சு வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை நூல். இப்போ இந்த சித்திரத்தை முழுசா பாருங்க. ஊரோட பேர், சடங்குகள், அன்றாட வாழ்க்கை, கலை, நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து தும்பாலேங்கிற ஒரு உயிரோட்டமான கலர்ஃபுல்லான ஓவியத்தை உருவாக்கியிருக்கு. ஆனா இது தும்பாலே கிராமத்தோட கதை மட்டும் இல்ல, இது நம்ம எல்லோருக்குமான ஒரு கேள்வி. வேகமா மாறிக்கிட்டு வர இந்த உலகத்துல நம்ம சொந்த ஊரோட, நம்ம சமூகங்களோட இந்த தனித்துவமான வண்ணங்களையும் கதைகளையும் நாம எப்படி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போறோம்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.